7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 சாப்டர் 1ல் நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.1ல் 5th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா இன் அ குவிஸ் காம்படிஷன், அதாவது ஒரு குவிஸ் காம்படிஷனில் கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா, அந்த காம்படிஷனில் டீம் ஏ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதாவது 2 டீமுக்குள்ளே போட்டி நடக்குது. டீம் ஏ வந்துட்டு +30 -20 and 0, அதாவது அவங்க கரெக்டாக பதில் சொன்னாங்கன்னா அதுக்கு ப்ளஸ் மார்க்கும், கம்மியாக சொன்னாங்கன்னா அதுக்கு மைனஸ் மார்க்கும் கிடச்சி, அதே மாதிரி 3 சக்ஸசிவ் ரவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 3 சக்ஸசிவ் ரவுண்ட்ஸில் அவங்களுக்கு இந்த மார்க்கு டீம் ஏக்கு கிடச்சிருக்குது. டீம் பிக்கும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா -20 ஒரு ரவுண்டில், அடுத்தது 0, அடுத்தது 30 +30 ஒரு ரவுண்டில் கிடச்சிருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா விச் டீம் வில் வின், எந்த டீம் வின் பண்ணுவாங்க. கேன் வி சே தட் வி கேன் ஆட் இன்டீஜர்ஸ் இன் எனி ஆர்டர், இன்டீஜர்ஸை எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தமிழ் மீடியம் பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அந்த காம்படிஷனில் பார்த்திங்கன்னா டீம் ஏ, அதாவது குழு ஏ பார்த்திங்கன்னா என்னென்ன மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க 3 ரவுண்ட்ஸில், அதே மாதிரி குழு பி என்னென்ன மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்கன்றதை கொடுத்துருக்குறாங்க. எந்த குழு வெல்லும் அப்படின்றதையும் இந்த முழுக்களை நம்ம மாற்றி மாற்றி கூட்டும்போது நமக்கு ஆன்சர் சரியாக கிடைக்குமா, இதுதான் கேள்வி. ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்கோர் ஆஃப் டீம் ஏ. டீம் ஏவுடைய ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க முதல் ரவுண்டில் என்ன எடுத்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா +30, அடுத்தது என்ன இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -20. இது டோட்டலுன்றதுனால என்ன சிம்பிள் வருதோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டால் போதும். முதல் ரவுண்டில் +30னா அப்படியே அந்த ப்ளஸ்ஸை வச்சு போட்டுருங்க. ரெண்டாவது ரவுண்டில் -20னா அந்த -20 அப்படியே போட்டுருங்க. மூணாவது ரவுண்டில் 0, அதை ஜஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஏன் ஆடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலுன்ற வார்த்தை வர்றதுனால நம்ம ப்ளஸ் சிம்பிள் போடுறோம். ஓகேங்களா, இப்போது இந்த 0க்கு வேல்யூ கிடையாது, அதை விட்டுடலாம். அப்போது 30க்கு உண்டான சிம்பிள் என்ன இருக்குதுன்னா ப்ளஸ்ஸு, 20க்கு உண்டான சிம்பிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸு. சேம் சிம்பிளா டிஃப்ரெண்ட் சிம்பிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சிம்பிள். சும்மா புரியறதுக்காக டின்னு சொல்லிட்டு போடுறேன். டின்னா டிஃப்ரெண்ட்டு, வெவ்வேறு சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக என்ன தான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் தான் பண்ணணும். ஸோ 30ல் 20 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10. பெரிய நம்பர் 30 எப்பவுமே வேறு வேறு சிம்பிள் இருந்ததுன்னா கழிக்கணும். கழிச்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பருடைய சிம்பிள் எடுத்து போட்டணும். அப்போ பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா +10. இது டீம் ஏ உடைய ஸ்கோர். அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்கோர் ஆஃப் டீம் பி அப்படின்றத எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ டீம் பி உடைய டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே ஆர்டரில் எடுத்து எழுத போகிறோம். ஸோ என்ன இருக்குது டீம் பியுடைய டோட்டல் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் -20ன்னு வாங்குறாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா 0. ஸோ வெறும் 0 போடாதீங்க, +0ன்னு சொல்லிட்டு போடுங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா +13 சொல்லிட்டு வாங்குறாங்க. ஸோ அவங்க என்னென்ன மதிப்பெண் எடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே சிம்பிளோட போட்டுக்கோங்க. ஸோ 0க்கு எதுவும் சிம்பிள் இல்லைன்றதுனால ஜஸ்ட்டு சும்மா அடிஷன் டோட்டல் அப்படின்றதுனால மொத்த மதிப்பெண் அப்படின்றதுனால ப்ளஸ் போட்டுக்கிறோம். இப்போ இந்த 0க்கு வேல்யூ கிடையாது, ஸோ அதை விட்டுடலாம். நீங்கள் விட்டுடலான்றது தான் நான் அடித்து காமிக்கிறேன், நீங்கள் அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ மீதி என்ன இருக்குது, -20 இருக்குது, அதே மாதிரியே +30 இருக்குது. இப்போ 30க்கு உண்டான சிம்பிள் ப்ளஸ்ஸு, 20க்கு உண்டான சிம்பிள் மைனஸ். எப்பவுமே ஒரு நம்பருடைய சிம்பிள் ஃப்ரண்ட்டில் தான் பார்க்கணும். ஸோ வேறு வேறு சிம்பிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வேறு சிம்பிள், வேறு வேறு சிம்பிள்லாம் நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போது 20ல் 30, அதாவது பெரிய நம்பரில் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 10. சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எந்த நம்பர் சிம்பிள் எடுத்து போடணும், பெரிய நம்பருடைய சிம்பிள் என்னவோ அதை எடுத்து போடணும். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம் பியும் எவ்வளோ எடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா +10. ஸோ டீம் பியும் +10 தான் எடுத்துருக்குறாங்க, டீம் ஏவும் +10 தான் எடுத்துருக்குறாங்க. அப்போது எந்த ஆர்டரில் நம்ம இன்டீஜர்ஸை ஆட் பண்ணாலும் 3 ரவுண்டில் எடுத்துருக்கக்கூடிய மார்க் பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒரே மாதிரி தான் எடுத்துருக்குறாங்க. இவங்க 30 -20 0 எடுத்துருக்குறாங்கன்னா இவங்க -20 0 30, நம்பரும் சிம்பிளும் அதே தான் இருக்குதே தவிர எது மட்டும்தான் வேறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் தான் வேறுபடுது. இதை தான் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஸ்கோர் ஆஃப் டீம் ஏவும் ஸ்கோர் ஆஃப் டீம் பியும் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா குழு ஏவுடைய மதிப்பெண்ணும் குழு பியோடைய மதிப்பெண்ணும் சமமாக உள்ளது. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எஸ் we can add integers in any order, அதாவது இந்த இன்டீஜர்ஸை எந்த மாற்றம் நம்ம பண்ணாலுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா இந்த முழுக்களை எந்த வரிசை மாற்றம் பண்ணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த சம்மோட சொல்யூஷன். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.